போதைப் பொருள் வாங்க பணம் இல்லாததால் வீட்டின் தொலைக்காட்சியை விற்க முற்பட்டதில் தாய்க்கும் மகனுக்கும் ஏற்பட்ட தகராறுக்கு இடையிலே தந்தை வந்ததால் கத்தி குத்து சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அதற்கு பதிலாக தந்தையும் மகனை கத்தியால் குத்தி இருக்கின்றார். இது தொடர்பான செய்தி தொடர்பாகவும் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். அதேவேளை யாழ்ப்பாணத்தில் வேலை இல்லாததால் அந்த விரக்தியில் பட்டதாரி இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஐதவிர யாழ்ப்பாணத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியை உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மாத்தறையில் பெண் ஆசிரியை கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. கண்டியில் மனைவியை கணவன் கொலை செய்த சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. பக்கத்து வீட்டு நபரை இளைஞன் தாக்கி கொலை செய்த சம்பவம் தொடர்பாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறு இலங்கையில் முக்கியமாக பல பரபரப்பு செய்திகள் நேற்றிலிருந்து இன்று வரை வெளியாகி இருக்கின்றது. இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். தொடர்ந்து செய்திகளுக்குள் போகலாம். அம்பலாந்தோட்டை பகுதியில் இளைஞன் போதைப்பொருள் வாங்குவதற்காக வீட்டில் இருந்த தொலைக்காட்சியை விற்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தாய் அதனை தடுத்து நிறுத்தி இருக்கின்றார். இவ்வாறு தொலைக்காட்சியை விற்க வேண்டாம், அதுவும் போதைப் பொருளுக்கு தொலைக்காட்சியை விற்பியா என கண்டித்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தாயை கத்தியால் குத்துவதற்கு அந்த இளைஞன் முயற்சி செய்திருக்கின்றார். இதனை அவதானித்த தந்தை உடனடியாக குறுக்கே வந்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இளைஞன் தந்தையை கத்தியால் குத்தி இருக்கின்றார். பதிலுக்கு தந்தை மகனை கத்தியால் குத்தி இருக்கின்றார். இரண்டு பேருமே இவ்வாறு கத்தி குத்துக்கு இலக்கான நிலையில் படுகாயங்கள் அடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு போதைப் பொருள் என்பது ஒரு குடும்பத்திற்குள் எவ்வளவு விளைவை ஏற்படுத்துகின்றது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக சரியான விழிப்புணர்வுடன் ஒவ்வொருவரும் இருங்கள். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் வேலை இல்லாததால் இளைஞன் விரக்தி அடைந்து உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. கடந்த 2 வருடங்களாக பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்த இளைஞன் வேலை தேடி அலைந்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் தனக்கு வேலை கிடைக்காத விரக்தியில் அவர் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் கைலாச பிள்ளையார் கோயில் பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்திலே 28 வயதுடைய இளைஞனை இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவமும் அப்பகுதியிலே பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியை உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 80 வயதுடைய ஓய்வு பெற்ற ஆசிரியையே இவ்வாறு கிணற்றுக்குள் விழுந்து உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் குளப்பட்டி வீதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியையே இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். கொஞ்ச நாளாக அவர் பார்வை குறைபாடால் அவதியுற்று வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே அவர் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவமும் நேற்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது. ஆகையால் இவ்வாறு ஓய்வு பெற்ற ஆசிரியை மற்றும் படித்த இளைஞன் ஆகியோர் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் யாழ்ப்பாணத்திலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பதுடன் இவ்வாறு படித்தவர்கள் உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது சமூகத்திற்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை தவிர பல படித்த இளைஞர்கள், யுவதிகள், அதை தவிர படித்து வேலையில் இருப்பவர்கள் இவ்வாறான விபரீத முடிவு எடுக்கிறார்கள். இங்கு கஷ்டம், வறுமை என்பது உங்களுக்கு மாத்திரமல்ல, இங்கு இருக்கின்ற பலருக்கு இருக்கின்றது. உங்களை விட மோசமான நிலையில் பலர் இருக்கின்றார்கள். அதற்காக உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது எந்த வகையிலும் தீர்வாகாது என்பதை ஒவ்வொருவருமே புரிந்து கொள்ளுங்கள். மற்றொரு செய்தியாக மாத்தறை கம்புருப்பட்டிய எனப்படுகின்ற பகுதியிலே பெண் ஆசிரியை கொலை செய்யப்பட்டிருந்தார். சகோதரன் மற்றும் தாயால் இவ்வாறு 33 வயதுடைய பெண் ஆசிரியை கொலை செய்யப்பட்டதாக சில தினங்களுக்கு முன்னரே செய்திகள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அந்த சம்பவம் தொடர்பாக மேலும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் குறித்த ஆசிரியை கொலை செய்யப்பட்ட அந்த தினம்தான் அந்த ஆசிரியையின் 33வது பிறந்த தினம் என்று போலீசார் கூறியிருக்கிறார்கள். அதை தவிர குறித்த ஆசிரியை தலையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அதை தவிர அந்த வீட்டிலிருந்து கூறிய ஆயுதம் ஒன்றும் இரும்பு பூச்சாடி ஒன்றும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அதனை பயன்படுத்தி அந்த பெண் ஆசிரியையின் தலையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அந்த ஆசிரியையின் தாயார் அதிக மருந்துகளை உட்கொண்ட நிலையிலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆசிரியையின் தந்தை ஏற்கனவே மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது.
இந்த சூழ்நிலையில் தான் அந்த ஆசிரியையின் மரணத்திற்கு காரணமானவர்கள் அல்லது அந்த ஆசிரியை கொலை செய்திருக்கலாம் என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த ஆசிரியையின் 36 வயதுடைய சகோதரனும் அதேவேளை வயோதிப தாயும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இதைவிட அந்த பகுதியிலே போலீசார் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொண்டதில் அந்த ஆசிரியை தாக்கிவிட்டு அந்த ஆசிரியையின் இரத்தத்தை துடைப்பதற்கு தலையணை உரை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த உரையும் அப்பகுதியில் இருந்து மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் பல விசாரணைகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதாக தெரிய வருகின்றது. மற்றொரு செய்தியாக மனைவியை கணவன் கொலை செய்த சம்பவம் தொடர்பாக தகவல் ஒன்று வெளியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் கண்டி நாவலப்பிட்டி எனப்படுகின்ற பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. தம்பதியினர் கடந்த சில வருடங்களாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் 46 வயதுடைய பெண் தனது பிள்ளையின் வீட்டுக்கு, அதாவது மகளின் வீட்டுக்கு நாவலப்பிட்டி பகுதிக்கு வந்திருக்கிறார். ஒரு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அவர் இவ்வாறு வந்த நிலையில் தான் நேற்றைய தினம் அதிகாலை வேளை பிரிந்திருந்த கணவன் அந்த வீட்டுக்கு சென்று மனைவியை கடுமையாக தாக்கி இருக்கின்றார். கூறிய ஆயுதத்தாலும் கல்லாலும் தாக்கி இருக்கின்றார். அதன் போது மனைவி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிய வருகின்றது. இந்த தாக்குதல் சம்பவத்தை தடுக்க முற்பட்ட அந்த தம்பதிகளின் மகளும் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு தாக்கிவிட்டு அந்த குடும்பஸ்தர் வெளியேறி சென்று விட்டார். அதற்கு பிறகாக போலீசார் அங்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக அந்த நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்ட போது அந்த நபரே நாவலப்பிட்டி போலீஸ் நிலையத்தில் வந்து சரணடைந்திருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளும் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக அயல் வீட்டுக்காரர் இருவர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக ஒருவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. மாதம்பே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே இந்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. 2 வீட்டு உரிமையாளர்களுக்கு இடையிலே முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரே தெருவில் இருக்கின்ற அயல் வீட்டுக்காரர்களான 2 வீட்டு உரிமையாளர்களுக்கு இடையிலே இந்த முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. அப்போது 50 வயதுடைய நபர் ஒருவர் இரும்பு கம்பி ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து 29 வயதுடைய இளைஞனை தாக்குவதற்கு முற்பட்டிருக்கின்றார். அப்போது அந்த கம்பியை பறித்து 29 வயதுடைய இளைஞன் அந்த நபரை தாக்கி இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அவர் சிலாபம் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாகவே அவர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் 29 வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளும் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்றைய தினம் லண்டன் பயணமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு லண்டன் பயணமாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அங்கு சர்வதேச ஊடகவியலாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஐதவிர இலங்கை ஊழல் மற்றும் அபிவிருத்தியில் நடந்துள்ள முன்னேற்றம் தொடர்பாகவும் அதனை தாண்டி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் அவர் இவ்வாறு ஊடகவியலாளர்களுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் கருத்து தெரிவிக்க உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அதனை தாண்டி சுமார் 10 நாட்கள் அவர் லண்டனில் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இவ்வாறு லண்டன் பயணமாக உள்ளமை பெரும் எதிர்பார்ப்பையும் அதேவேளை அனைவரையும் உற்று நோக்க வைத்திருக்கின்றது. இவ்வாறு இலங்கையிலிருந்து வெளிவந்த பல முக்கியமான செய்திகளை இந்த தொகுப்பிலே பார்த்திருக்கின்றோம். இவ்வாறு நாளாந்தம் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நோட்டிபிகேஷனாக எங்களது வீடியோ உங்களுக்கு வந்து சேரும், உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.